ஜிப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலை போட்டியிலிருந்து விலக்க மஹிந்தவிடம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இலங்கை கடற்தொழிலாளர்கள் கைது. வல்லிபுர ஆழ்வார் தீர்த்தோற்சவ திருவிழாவில் 2 சோக சம்பவங்கள். ராஜபக்சர்களின் வீழ்ச்சிக்கு ஊழலே காரணம், அனுர பகிரங்கம். கனடாவில் டிக்டாக் காணொளி பகிர்ந்த நபருக்கு 6 ஆண்டுகள் சிறை. ரணிலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாமலை போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்ளுமாறு மஹிந்தவிடம் உயர்மட்ட பிக்கு ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாரகேன்பிட்டி அபராமய விகாரையில் இடம்பெற்ற பௌத்த மாநாட்டின் போதே தொட்டம்பகல ராகுல தேரர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே, எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன் என்று ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கவை எதிர்ப்பதும் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதும் நாட்டின் உண்மையான மதம், பாதுகாப்பு மற்றும் மொழிக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சரியான முடிவை எடுப்பதும் தனது மகனின் வேட்புமனுவை தேர்தலில் இருந்து விலக்குவதும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் ஒரு உண்மையான தலைவர் மற்றும் தேசபக்தர் என்றால் இந்த இக்கட்டான தருணத்தில் நீங்கள் நாட்டுக்காக இதை செய்ய வேண்டும் என்று ராகுல தேரர் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்தினையை சேர்ந்த 54 வயதினையுடைய கந்தசாமி வினோகரன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்த நிலையிலும் சாவகச்சேரி நுணாவிலை சேர்ந்த 30 வயதினை உடைய தயாரோவன் வைஷ்ணவன் என்ற இளைஞர் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. காணாமல் போனவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் எனவும் கூறப்படுகிறது. வல்லிபுர ஆழ்வாரின் சமுத்திர தீர்த்த திருவிழாவை காண பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். சுவாமி தீர்த்தமாடிய பின்னர் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராடிய போதே இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. மாலை 6 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் இரவு சுமார் 8:30 மணியளவில் கடலில் நீராடி கொண்டிருந்தவர்களில் ஒருவரை காணவில்லை என தெரியவந்தது. இதனையடுத்து கடற்படையினர் மற்றும் அந்த பகுதி மீனவர்களின் உதவியுடன் அவரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை கடற்கரையிலிருந்து கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் 3 எல்லை தாண்டிய குற்றத்திற்காக இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் துண்டி கிராம கடலில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை 2 மணியளவில் இந்திய கடலோர காவல் படையினரால் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்புத்துறையை சேர்ந்த ஒருவரும் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் உடுத்துறையை சேர்ந்த 2 என இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நடுக்கடலில் கடற்தொழிலாளர்களிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் காற்றின் வேகம் காரணமாக படகு திசை மாறி இந்திய கடற்பரப்புக்குள் வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களை மண்டபம் கடலோர காவல்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு ஊழல் மோசடியில் ஈடுபட்டதனால்தான் ராஜபக்சர்கள் தோல்வியை தழுவினர் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வீரகட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒருபோதும் நாட்டை முன்னேற்ற முடியாது. ஊழல் மோசடியில் ஈடுபட்டதன் காரணமாக 2015ஆம் ஆண்டு ராஜபக்சர்கள் தோல்வியை தழுவினர். குடும்ப ஆட்சி மற்றும் மக்களுக்கு சுமையான அபிவிருத்திகளை முன்னெடுத்தமையும் அவர்களின் தோல்விக்கு காரணமானது. இலங்கை தேயிலையில் 28% முடிவுப் பொருளாகவே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கோட்டபாயவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட உரப்பிரச்சினை காரணமாக சிறு தேயிலை தோட்ட தொழிற்துறை வீழ்ச்சியடைந்தது. இன்று உணவுகளையும் கற்றல் உபகரணங்களையும்
கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் சுமைகளை எதிர்கொண்டுள்ளனர். மத்திய வங்கி மீது தாக்குதல் நடத்தியவர்கள், மணல் கொள்ளையில் ஈடுபடுகின்றவர்கள், நாடாளுமன்ற சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் மற்றும் வரி மோசடி செய்தவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் உள்ளனர். இவ்வாறான ஒரு குழுவினரை வைத்துக் கொண்டு ஒருபோதும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. பழைய ஊழல் மற்றும் மோசடி அரசியல் மீண்டும் செயற்படுத்தப்பட்டுள்ளது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கனடாவில் டிக்டாக் காணொளி ஒன்றை பகிர்ந்த நபர் ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத சம்பவங்கள் தொடர்பிலான டிக்டாக் காணொளியை குறித்த நபர் பகிர்ந்துள்ளார். ஹல்கரியை சேர்ந்த நபர் ஒருவருக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.